அப்புறம் கேட்க முடியாதுண்ணா. லாப் பண்றேங்கண்ணா. நன்றிண்ணா. ஹலோ. எல்லாம் சரியா இருக்கு. வணக்கம். செய்யார் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிற நாடக நடிகர்கள் எல்லாம் உடல் ஒப்பனை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களால் எழுதப்பட்ட பவளக்கொடி என்னும் நாடகத்தை டாக்டர் கே குணசேகரன் அவர்களால் மறுபிரதியாக்கம் செய்யப்பட்டு பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு என்னும் பெயர்ல இங்க நாடகமா நடிக்க வந்திருக்கிறாங்க. அனைவரும் அமைதி காத்து அருளும்படி உங்கள் அனைவரையும் எங்களுடைய குழு சார்பாக கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். ஊரே கூடி இருக்கு. நாடகம் எப்ப தொடங்குவாங்கன்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தயார் பண்றீங்க, பொழுது கிடைக்கியா? கொஞ்சம் அமைதியாரியா? இன்னும் கொஞ்சம் நேரமாச்சுன்னா கல்லர் தெரிஞ்சுருவாங்க. அமைதியாரு. இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. எத்தனை பேர் திமிரு கொண்டவன் எடுத்துதாயா தெரியும். நானும் எவ்வளவு நாளா கேட்டு இருக்கேன், ஒண்ணுக்கு ஒன்று விட்டு வர மாட்டேங்கிறாள. பல ஊரு கண்ட சிரிக்கி நான் பிடிச்ச எடுத்து போடுவேன். யாரை பார்த்து பல ஊரு கண்ட சிரிக்கின்னு கேட்கிறேன். நீ தான் ஒரு ஊருக்கு கொண்டாட்டி வச்சிருக்கிற. அதுவும் பத்தாம இப்ப என் தங்கத்தை கட்டிக்கணும்னு ஏன் சம்மதம் கேட்கிறேன். சம்பவா என்ன ரொம்ப தான் வாய் நீளுது. என்னை பத்தி தெரியவில்ல. அள்ளி ராணி வேலை பார்த்து நெருப்பா. அள்ளி ராணி தர்பார் எல்லாம் மேடையில தாண்டி அதை வீட்டுல வச்சுக்கிட்டு மகளை அருவா இருக்குதான் குரல் பறிச்சு விடுவே. உனக்கு அழகு இருக்குதா? வேலை கட்டிட்டு முப்படி போய் தலைமையை பிடிச்சிருந்தீங்க. தலைமை முடியா முடியா தலைமையில தோப்பா என்ன ஆகும்? இங்க யாராச்சும் இவரை வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இவன் ஏன் கொண்டாட்டி நான் அடிப்பேன் திரிப்பேன். அதை கேட்க நீ
நான் வேற ஒன்றும் சொல்லிட்டேன். தப்பு தப்பு. நம் குடிமக்கள் ஜெகஜோதி வாழ்றாங்க. ஆனா என்ன குறைன்னா ஒரு குறையும் இல்லை. நல்லது மந்திரி, இன்று நாம் விசாரிக்க வேண்டிய வழக்குகள் ஏதேனும் உண்டா? உடனே புடிச்சு இந்த வழக்கோடு எழுதுங்க. மந்திரி, என்ன வழக்கு? அள்ளிராணி முன் நிற்கிறீர் என்பதை நினைவு வைத்து பேச வேண்டும். அதனால் கடவுள் வந்து கொண்டு வரணுமா? இன்று தாங்கள் விசாரிக்க முடியாத வழக்குகள் ஒன்றுமில்லை அம்மணி. தாயே கண்மணி பாலக, ஏன் அருகில் வராமல் மன சஞ்சலத்தோடு புறம் திரும்பி நிற்கிறார்? அம்மா, நான் கேட்க பொருள் தருவேன் என்றால் உங்கள் கிட்டே வருவேன், இல்லை என்ன வரமாட்டேன். சொக்கர் மீனாட்சி சத்தியமாக நீ சொன்ன பொருளை தர இக்கனும் சம்மதித்தேன். தாமதமே அருகில் அம்மா, நான் என் தோழனோடு திருச்சேர் உருட்டி விளையாடிக் கொண்டிருந்தேன். ஒரு திருவள்ளில் மரத்தில் முத்துத்தன் மீது மோதிச்சு. நீ ஏன் இப்படி என் தேரின் மீது உன் தேர மோத விட்டாய் என்று தான் அவனை கேட்டேன். அதற்கு அவன் உன் தேரில் அருமையான பவளத்திலும் உடம்பில் உடுத்து கொடுத்துமே என்ன புடிய முடித்து போச்சது என்று கேட்டார். அம்மா அம்மா, எனக்கு ஒரு பவளத்தேர் செய்து கொடுக்கணும், இதுவே என் கோரிக்கை. கந்தனக்கா 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 தேரேற்று மனோருக்கு தாருனா கந்தனக்கா கந்தனக்கா அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் அடைய மாட்டேன். அந்த பணத்தருக்கு கிடைக்கும் வரை அண்ணா உட்கொள்ள மாட்டேன். உங்களால் முடிந்தால் இப்போது சொல்லிவிடுங்கள், யார் பத்த புள்ள அப்ப புத்தி அப்படியே இருக்குது. பாவையாரே, அம்மா 7 சக்திகளை கடந்து போக வேண்டும். தப்பு தவறாக சென்று விட்டாலும் அங்குள்ள பிராண வஸ்துகள், ஆனந்தம், வண்டிகள் கும்பல் கும்பலாக கறக்கும் அம்மா. அவை காட்டுக்குள் பிரவேசிப்பவரை கடித்து கொன்றுவிடும் அம்மா. உங்களில் ஒருவராயிரம் பாவக்காட்டுக்கு செல்லக்கூடிய மனோதைரிய உடையவர்கள் யாருமே இல்லையா? அம்மா, சமுத்திர கரை வைக்கும் செல்வேன். சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்றுதான் கவலை. அம்மா, நான் சமுத்திரத்தில் தாண்டி விடுவேன். பவளக்காட்டுக்குள் போது குறித்துதான் கவலை. அம்மா, பவளக்காட்டுக்குள்ளும் போய்விடுவேன். வண்டிகள் கடிக்கும் என்றுதான் கவலை. வண்டிகள் கடிக்கும் என்பது பற்றி கூட கவலை இல்லை. என் உயிர் போய்விடுமே என்றுதான் கவலை. போங்கடி போங்க, யாரை கொண்டு இந்த காரை செய்திடலாம். அவனை கணவன் என்று தெரிவித்தால் உங்கள் நாடு எடுத்து துண்டு துண்டாக்கி நறுக்கி நறுக்கி விட்டு பறித்து விடுவது ஜாக்கிரதை. அது சரி, இப்ப பேசுற வசனத்தை நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முந்தி வீட்டிலேயே பேசிக்கணும். அப்போதான் கணவனுக்கு சரியான புத்தி வந்திருக்கும். மீண்டும் அவனையும் கணவன் என்று தெரிவிக்காரு. இப்ப சொல்றது ரொம்ப சரிதான். அம்மா, ஏழையாக எங்கள் மேல தினக்கொள்ள ஆகாதம்மா. அம்மா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், பெரியவங்க சொல்லதுமா. பெரியவங்க ஆண்கள் பெண்களை அடைக்காததற்கென்று கட்டி வைத்த கதைகளில் இதுவும் ஒன்று.
அம்மா அருமை குழந்தையாக இப்பாடல் மீது கொஞ்சம் நேரம் அன்பு வேண்டாம் அம்மா. பிள்ளைங்களை பெற்றுக்க வைக்கிறதும் பெண்களை அடக்கியாலும் ஒரு வகை உத்திதான் போடும். நாடுகாலத்தோட கேட்டு போக நினைச்சு பிள்ளைங்களை பெற்றுக்கு விடாம செய்யும் புருஷன் செய்யறதும் ஒரு வகை ஒத்துதான் போடுது. அம்மா இப்ப உங்களை எடுத்துங்க, உள்ள இருக்காரு உங்க வீட்டுக்காரு. மாதிரி கதையை மாத்தாம போங்க, அடுத்த சீனுக்கு ஒரே மாத்த உள்ளதான் போகணும். ஐயா உள்ள இருக்காரு. சரி, அவரை எதிர வரவழைப்பது? அம்மா உள்ள இருக்காரு, கூப்பிட்டா வந்துருவாரு. மந்திரி நாளை இறக்கி பேசு. அம்மா ஒரு ஓலை எழுதி ஊதல் மூலம் குட்டாக்கலாமம்மா. புலேசனுக்கு ஜல்லிக்கட்டு போதாக ஒரு ஓலை எழுதி அனுப்பலாமே. அர்ஜுனன் பெயருக்கு வேண்டாம், அவர் சேக்கராகிய தர்ம பூபதிக்கு எழுதினால் போதும். அப்படியா இருக்குமா? அண்ணா இதெல்லாம் விபரீதமா இருக்கிறது. வச்சான் குலத்திற்கு ஜல்லிக்கட்டு வருவதாக ஓட வந்திருக்கிறது. இதற்கு என்ன செய்வது? அசாத்தியம் அல்லவோ? அவன் மன்னன் முகத்தில் விழிக்க மதாபுரிக்கு போவாடி அள்ளியால் ஆபத்து விளைவு. அவள் கோபக்காரி என்பதும் சமாதானத்துக்கு உட்பட மாட்டாள் என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம் தானே. இதற்கு என்ன செய்வது? அண்ணா தாங்கள் யாரும் ஒன்றுக்கும் கவலை வேண்டாம். காந்திவர் எங்கிருந்தால் கொண்டு வந்து சேர்க்கிறேன். தம்பி சகாதேவா, அண்ணா இதற்கு ஒரு யுத்தி சொல். காந்திவரோ ஸ்ரீராமசிரியர் மனைவிமார்களோ அநேகர் எவ்வளவு இருக்கிறாரோ தெரியவில்லை. ஓ போய் கூறி அவர் அழைக்கிறார்கள். அப்படியே செய்வோம். பாக்கு சொக்கியாரி மகனாச்சார் இருக்கிறார் என்று அர்ஜுன ராஜா முகத்தில் விழிக்க விருப்பமென படையெடுக்க செய்தார். செய்து கேட்டவுடன் அண்ணன் மேல் உள்ள பாசத்தால் இங்கு வந்து சேருவார். அப்படியே செய்வோம். யோ, நான் தொழில் பண்ண வந்த இடத்துல வந்து கதையை பண்றேன். அள்ளிராணி நர்பாக்ல கணவனை கண்ட வேலைக்கு பேசினியே. பொழியன், மூர்க்கன், முறையன், சாமாதனன், அறிவில்லாதவன், அவசியம் ஏமாற்றும் அற்ப நயவஞ்சகன், மோசக்காரன் அப்படி நீ யாரடி கேட்ட? என்னை நினைச்சு நானே கேட்கிறேன். ஏய் சந்தேகப்பட்டதுக்கு நான் என்ன செய்யறது? ஏப்பா குடும்பத்துல இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டா நல்லா இருக்காப்பா சண்முகம். ஏம்பா ஆம்பளைங்களோட சேர்ந்து நடிச்சு வசனம் பேசினா அவனை வச்சிருக்கேன்றாரு. தொட்டு பேசினா கெட்டு போனவனு பட்டம் கட்டுறாரு. என்ன ஜென்ம எடுத்தமோ கண்ணுக்கு அப்புறமா இருக்கு நம்ம குழம்பு.
அவ என் கொழுதியா அவளுடைய நடிப்பை பாராட்டி என் அன்புக்குரிய குழந்தைகளுக்கு என் அன்பளிப்பா கொடுக்குறேன். தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் என்னும் பழமொழிக்கிணங்க எவ்வளவோ நினைத்துக் கொண்டு இப்படி எழுந்து பரபரப்பாக விழுந்து ஓடுகின்றேன். எங்கேன்னு தெரு நாயாட்ட நாட்டு தொங்கு போட்டு போயே. யோ, உங்களுடைய விஷயம் பூராவது எனக்கு தெரியா. என் அக்காவை கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்ப என்கிட்ட எல்லாம் சூட்டா பட்டியை வச்சு வச்சுட்டு போட்டவையா எனக்கு நிம்மதி. ஒன்னாட்ட ஆளுங்க உங்களோட கூடாது. ஒன்ன பொம்பளைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கும்மு கும்முன்னு கும்முனாதான் உன்னோட மருந்துகளுக்கு புத்தி வரும். அர்ஜுனா, அப்படி ஒன்றும் நேரவில்லை. உன்னை கண்டுபிடிப்பதற்காக நமது பாண்டவர்கள் செய்த உபாயம். இந்த ஓலையை வாசித்து பார். தம்பி, நீ இப்படி அழுது பிள்ளைக்கு வீண்கார போக்குவது தனமில்லா காரியம். சீக்கிரம் முதல்ல அப்படி சென்று குழந்தைக்கு வேண்டிய சிகிச்சை செய்து குணம் கண்டு வருவாயாக. அப்படியே நமக்கு தெரிவிக்கிறேன். நம்மை கண்டதும் கொள்ளையனும் எண்ணுவார். ஆகையால் ஆபத்தாண்டவன் கோபாலனை சகாயமாக உடன் அழைத்து போக வேண்டும். நல்லது, அவரையே நினைக்கின்றேன்.
எப்படியாச்சும் போ, நான் துவாரைக்கு போகிறேன். கண்ணா கண்ணா கண்ணா, இதற்குத்தான் நான் உன்னை நினைத்தேன். கண்ணா, பெண்களை இதமாத்திரம் சொல்லி சமாதானப்படுத்தி எனக்கு கூட்டி வைப்பதிலே உனக்கு நிகர் யாரு இருக்கிறாரு? அது சரி, 2 அகண்டாப்ப 2 கேண்டாப்ப. அர்ஜுனா, அவளோ கோபக்காரியாக இருந்தது, மிகவும் கொள்ளாதவள். நான் இருவரும் ஒருங்கே சென்றால் காரியம் கெட்டுவிடும். ஆகலால் நீ முதன்மையாக அங்கு சென்று நயமொழியாக பேசி வார்த்தைகள் ஆடிப்பார். அப்படி இணங்காத போய்விட்டால் தக்க சமயம் பார்த்து நான் அங்கு வந்து உன்னிடம் அவளிடம் பேசி நான் சந்தோஷமாக முடித்து விட்டு என்ன போக சொல்லிட்டு பின்னால் நின்று என்ன கட்டாயங்களை வெட்டிட போறான். கும்பளைங்களை ஏமாத்துதுல 2 பேரும் பலே கிள்ளாடிங்கப்பா, தீட்டு பசங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இவனுங்கதான் நாடு பூரா பெருகி போயிருக்கானுங்க. இந்த பட்டறைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறா, பொம்பளைங்களா முடிச்சுட்டா அவன் பாடு அப்போ உள்ள நேரம் அவன் என்ன ரவலை பண்றாரோ தெரியல. வேற எப்படி பேசணும்? நீ என்ன எங்களுக்கு வாத்தியார் வச்சு பாடம் சொல்லி கொடுத்த, நாங்களே ஏதோ ஓரத்தாரமா நின்று மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை கேட்டு கேள்வி ஞானத்துல கத்துக்கிட்டோம். ஆனா கத்துக்கிட்டு நடிக்கும் போது மட்டும் பாதை ஏதாவது தப்புச்சுன்னா அடிக்கிறதுக்கு மட்டும் பெருசா தெரிஞ்சிடும். அவங்களோட நியாயம் தான். ஏய், இப்ப சொல்றேன், நீங்க எந்த கம்பெனியில போக கூடாது, எங்க நீங்க நாடகம் நடத்த கூடாது கூடாது. யோ, யாரை பத்தி நாடகத்துக்கு நடிக்க கூடாதுன்னு சொன்னேன்? யாரை பத்தி சொன்ன சொல்லி யார் சொல்லு. யோ, இங்க எல்லாரும் போய் என் தலையில ஒரு பெரிய காய் தரும்பிருக்கு. அது எப்படி வந்தது தெரியுமா? பவளப்பொடி நாடகத்துல என் அக்கா அள்ளி வேஷம், நான் புலந்திரன் வேஷம். அப்ப எனக்கு 7 வயசு. தாயும் பிள்ளை தட்டு பாடி நடிச்சோம். அந்த நேரத்துல நான் ஏதோ தாளம் தப்பி பாடிட்டேன்னு அதான் என் அக்கா அள்ளி வேஷம் போட்டிருந்ததுல கையில வச்சிருந்த கத்தி எடுத்து என்னடி பாட்டு பாடுன்னு ஓட்டு தலையில நச்சுட்டு போட்டுச்சு. ரத்தம் கொட்டுச்சு. அந்த ரத்தத்தை பார்த்த பிறகும் என் அக்கா வசனம் பேசி பாடி நடிக்கிறது நிறுத்தவே இல்லை. நாங்க அதோட சேர்ந்து வசனம் பேசி பாடி நடிக்கிறது நிறுத்தவே இல்லை. அப்படி கலையினாக உயிரா நினைக்கிற குடும்பம் யார்? எந்த குடும்பம்? எங்க அப்பா அழகப்ப இந்த நாடு பூரா பேர் எடுத்த நாடகக்காரியா? அப்படிப்பட்ட எங்களை பார்த்து நாடகத்தை நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்ல. யோ, ஏதோ என் அக்கா புருஷனாச்சன் உனக்கு கொஞ்சம் மரியாதை வச்சா நீ அடிமடியிலேயே கை வைக்க பாத்தியா?
கோபம் அதிகரித்து பிணக்கம் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இவருடைய பரிவார பெண்களும் நம்மை பாராமல் முகம் திருப்பி இருக்கிறார்கள். சரிதான் சரிதான், ஐயமில்லை. ராணியின் கடின கட்டளை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. இனி என்ன செய்வது? எவ்வளவு நேரம் இப்படி நின்று கொண்டிருப்பது? கொஞ்சம் தயவு செய்து சாமி வச்சு உட்காருங்கள் என்று சொல்லக்கூடாதா? என்னை அறியாத குற்றம் செய்திருந்தால் நீ அதை தத்து கொடுத்துக் கொள்ளக்கூடாதா? எத்தனை நேரமாக இப்படி நான்
அமர்ந்தாங்க. நீ அமரம்மா. அண்ணா ஏழியோட விவரமைக்கு எழுந்த குழந்தை பிறந்ததை பார்த்து நாளாகிவிட்டதல்லவா? அதனால் குழந்தையும் உன்னையும் பார்த்துவிட்டு போகலாம், உன்னுடைய சேகராகவே பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்து அர்ஜுனா எப்போது வந்தாய்? அண்ணா நீர் வாங்கிட்டாரியா? இப்போதான் வந்தீர்கள். உமக்கு உட்கார ஆசனம் கிடைத்தது. என்ன போலவா? இந்த நாட்டுல சீட்டு வாங்கறது ஈஸி, சீட்ல உட்காரது ஈஸி. ஆட்சி படக்குன்னு போயிடுச்சுன்னா சீட்டு பறி போறது ஈஸி. அண்ணா வரவு, அம்மா வரவுன்னு ஏதாவது வரவு எப்படியாவது வரவுன்னா எல்லாமே ஈஸி. உனக்குதான் இங்க எந்த வரவுமே கிடைக்கும். உனக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? உங்க தட்டனை போய் சும்மா இருக்க போவீங்களா? முதல்ல உங்க தர மூட்டை இருக்குமானே எங்க அம்மாவோட கட்சி தான் தீர்மானிக்க. வேறண்டா உனக்கு கண்ணா, இவன் என்னம்மா தவறு செய்தான்? அவன் செய்த தவறு என்னிடம் சொல்லு. அதற்கு வேண்டிய தக்க தண்டனை நான் அளிக்கிறேன். அண்ணா, இந்த மனிதன் பெண்டாட்டு பிள்ளைகளை வச்சு வாழப்பட்டவரா? கொண்டாட்டிகளை மட்டும் வச்சு வாழப்பட்டவர். அண்ணா, வருடத்துக்கு ஒரு முறை வந்து போவதாக உங்க முன்னிலையத்தானே வாக்குறுதி செய்தார். வாக்குறுதியா? வாக்குறுதி கொடுத்தவங்க என்னைக்கு செஞ்சு முடிச்சுதான் வரலாறு இருக்குது. அப்படி வந்தாரா? வாக்குறுதி என்பது இவருக்கும் இவரை சார்ந்தவர்களுக்கும் கயிறும் சாதமாகிவிட்டது. குழந்தை எப்படி இருக்கிறார், மனைவி எப்படி இருக்கிறார் என்ற எண்ணமே இல்லாமல் கண்ட கண்ட சிறுக்கிகள் வீட்டிலும் நின்று பல்லை இழுத்துக் கொண்டு இருக்கிறார். தீயுட்டி வரம் போல கண்டபடி தெரிஞ்சா ஏற்று பரவுயா? முதல்ல ஒன்ன மாதிரி ஆண்களுக்கு கிருமிகள் இருக்குதான்னு பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். எத்தனை பொம்மையில் ஏற்று பெற முடியும்? புண்ணியமா இவனுடைய பேச்சே தெரியல. கட்டாயம் உங்களை சோதனை பண்ணணும். Yeah.
நீ இருவென்றால் இங்கிருப்பேன், எழுந்து போவென்றால் போய்விடுவேன். அன்பார்ந்த சுந்தரி, நம் அருமை குழந்தை நிலையை காண ஆவல்.